நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற புக்கில் ராபர்ட் கியோசாகி 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. அந்த பீப்புள்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் வகை மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உருவாக்குற மனிதர்கள். அதாவது நல்லா படிக்கணும், நல்லா காலேஜுக்கு போகணும், அங்கேயும் நல்ல ஒரு டிகிரி வாங்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கிடைக்கிற அந்த வேலையை வச்சு சம்பாதிச்சிக்கணும், சேமிச்சிக்கணும். அதுக்கு நமக்கு மந்த்லி ஒரு இன்கம் கிடைக்கும். இது ஒரு ஆக்டிவ் இன்கம். நம்ம வேலைக்கு போகலன்னா நமக்கு இன்கம் வராது. அதனால் நம்ம லீவில் இருந்தால் நமக்கு எந்த இன்கமும் கிடைக்காது. இவங்களாம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தங்கள்ட்ட தொழில் கற்றுக்குவார். அந்த தொழிலை வச்சு சொந்த தொழில் தொடங்குவார். அவர் சொந்த தொழில் தொடங்கி கூட 2 அசிஸ்டண்ட் கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் சொல்லலாம். டாக்டர் வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாமல் சொந்தமாக நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு தனியாக ஒரு கிளினிக் கூட வச்சுக்கலாம். இல்லை ஒரு குட்டியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கட்டிக்கலாம். இப்போ அவங்களுக்கும் அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ஆனால் இவருக்கும் டெய்லி இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவரை செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். இவருக்கு டெய்லி இன்கம் இருக்குது. ஆனால் இவர் அந்த இடத்துல மேஜரான ஒரு ஆள். அதனால் இவர் இல்லை அப்படின்னா அங்கே அவருக்கு இன்கம் கிடையாது. இதுவும் ஆக்டிவ் இன்கமில் தான் வரும். இவர் வேலை செய்யலைன்னா இவருக்கு இன்கம் கிடையவே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்பாதிப்பார், வேலை செஞ்சு சம்பாதிப்பார். சம்பாதித்த பிறகு அந்த சம்பாதித்த பணத்தை கொண்டு மற்றவங்கள வேலை செய்ய வைப்பார். அதாவது தன்னோட பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பார். அவர் மேஜராக எந்த வேலையும் செய்ய மாட்டார். இந்த சூப்பர்வைசேஷன், அதாவது சூப்பர்வைஸ் பண்ணுறது, அதே மாதிரி டைரக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை தான் பார்ப்பார். இவரை நம்ம ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு டெய்லி இன்கம் இருக்குது. அதே மாதிரி இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க. இதில் அவருக்கு இவர் இல்லாதப்பவும் இவருக்கு இன்கம் கிடைக்கும். அதனால் இந்த இன்கம்மை பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இவர் லீவில் இருந்தாலும் இவருக்கு நல்ல ஒரு லீவரேஜ் இன்கம் கிடைக்கும். ஃபைனலாக 4வது டைப் ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும். இவர் சம்பாதிச்சிருப்பார். இல்லை இவரோட தலைமுறையில் வந்தது கூட இருக்கலாம். அதாவது முன்னோர்கள் விட்டு வச்ச சொத்துக்கள் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இவர்கிட்ட நிறைய பண மதிப்பு இருக்கும். அதாவது நிறைய பணங்கள் இருக்கும். அந்த பணத்தை வச்சு அதே மாதிரி இவரோட அறிவை வச்சும் இவர் பணம் சம்பாதிப்பார். இவருக்கு சமுதாயத்துலேயும் மதிப்பு அதிகம். ஏன்னா இவர் நல்லா யோசித்து ஒரு டார்கெட் சூஸ் பண்ணி, அதாவது தன்னோட பணத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட போட்டு அவங்கள வேலை செய்ய வச்சு இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். பணம் மட்டும் கொடுத்து சம்பாதிக்கிறது. இதையும் பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். இவருக்கு ஒரு நல்ல அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 3 பீப்புளை விட இவருக்கு லீவரேஜ் இன்கம்ங்கிறது தான் அதிகமாக இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். பணத்தை இவருக்காக வேலை செய்ய வைப்பார். இப்போ ஒவ்வொருத்தரும், அதாவது எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஓனர், இன்வெஸ்டர், இவங்களோட சம்பாத்தியங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஒரு புரிதல் இருக்கும். நம்ம என்னவா இருக்கோம், நமக்கு எவ்வளோ சேல்ரி கிடைக்குது, நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோமா இல்லையா. அதே மாதிரி இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். பணம் சம்பாதிக்கிறது, பணம்னா என்ன, பணத்தை எப்படி கையாளணும், இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எப்படி கையாளுறாங்க, பணக்காரர்கள் எப்படி கையாளுறாங்க, பணக்காரர்களோட ரகசியங்கள் என்ன, அவங்களோட தன்மைகள் என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இதில் இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.